வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா யூஜி டிஆர்பி தரப்பிலிருந்து 2222 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அந்த எக்ஸாமினேஷனில் மினிமம் நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், சப்ஜெக்ட் வைஸாகவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸாக ஜென்ரல், பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் அப்படின்னு சொல்லி எல்லா கம்யூனிட்டி வைஸும் கட் ஆஃப் மார்க்கை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டேர்னில் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் பிஎஸ்டிஎம்ஓ உமன் கேட்டகரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிளெயினாக ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80 மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80லேருந்து 85க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 87லேருந்து ஒரு 90க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90 இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்னி, சுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 90லேருந்து 95, 96 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 to 80 அந்த கேட்டகரியில் மார்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாகிரஃபின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90லேருந்து 95 மார்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் 328 காலி பணிகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மார்க் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன்லேயே பிஎஸ்டிஎம் தமிழ் மொழி சான்று நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 4 மார்க் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 75க்குள்ளே, இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85 சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க் இருந்தால் மட்டும் போதும். இதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுலேருந்து ஒரு 5 மார்க்கு இல்லை ஒரு 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன்லேயே நீங்கள் உமன் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மார்க் கம்மியாக தான் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஜென்ரல் டேர்னில் உமன் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக தான் வரும். ஏன்னா இதில் வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முதல்ல தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் கிட்டே நீங்கள் இருந்தால் தான் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா 85 மார்க் மேலே கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். மேக்ஸிலும் அதே மாதிரி தான். கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83, 84 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84, 85 ரேஞ்சில் இருக்கணும். அதுபோல் பாட்னி, சுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 மார்க் கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 85 to 90, ஜாகிரஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் தமிழ் மொழி சான்று வச்சுருந்தீங்க அப்படின்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மார்க் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதாவது ஜென்ரல் டேர்னில் உமன் கேட்டகரிக்கு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கோட ஒரு 2 அல்லது 3 மார்க் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி தான், தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ் சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதில் வந்து ஒரு 2 அல்லது 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தான் சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் கேட்டகரி 1லேருந்து 4 வரையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ப்ரோ மார்க் வரும், நான் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தால் எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இல்லை ஹையராக யார் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னொரு கேட்டகரியில் அப்ளை பண்ணுவாங்க 81 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு வேகன்சி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமான மார்க் எடுக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஜாப் கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம பிசி டேனுக்கு வந்துடுவோம். பிசியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 75 மார்க் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 75 to 80. அதுக்கப்புறம் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78லேருந்து ஒரு 82, 83 மார்க் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாட்னி, ஜுவாலஜி இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85லேருந்து 90 மார்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 75 to 80 அந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 to 85க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மொழி சான்று வச்சுருக்கீங்க, இல்லை உமன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு அல்லது 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணி இந்த மார்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் நீங்கள் உமன் கேட்டகரியாக இருந்தாலும்
பிசிலே நீங்கள் உமன் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி சான்று வச்சுருந்தாலும் சரி, ஒரு 4லேருந்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் நீங்கள் இது உமனாக இருந்து தமிழ் மொழி சான்று வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 மார்க் மேலே தான் உங்களுக்கு தேவைப்படும். தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85, 86 அந்த ரேஞ்சில் இருக்கும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 91, 92 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும். பாட்னி, ஜுவாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 92, 93 அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் மார்க் சொல்லவே முடியாது. அதிகபட்சமாக என்ன மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் எடுத்திருக்கீங்க, எல்லாரோட நீங்கள் தான் அதிகமான மார்க் இருக்கீங்கன்னா 70 மார்க்கும் இதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை 90 மார்க் ஒரு கேண்டிடேட் எடுக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அது போக மீது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹையராக யார் மார்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி சான்று, பிசிஎம்மில் உமன் கேட்டகரி, பிசிஎம்மில் உமன் கேட்டகரியில் தமிழ் மொழி சான்று வச்சுருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 மார்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க இருக்கணும். ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. 85லேருந்து 90 மார்க் கிட்ட அங்கே இருந்தால் மட்டும்தான் இந்த கேட்டகரியில் எனி சப்ஜெக்ட் என்ன ஓரியண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் 85லேருந்து 90 மார்க்குள்ளே எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 85, 80 மார்க் மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. மேலும் நீங்கள் என்ன கேட்டகரி அந்த கேட்டகரிக்கான மார்க் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த கேட்டகரிக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் நம்ம சைட்லேருந்து தெரிவிப்போம். மொத்தம் இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 காலி பணியினர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு வேகன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டெட் 2 பேப்பர் கிளியர் பண்ணுங்க மட்டும் இந்த எக்ஸாமினேஷனில் கலந்துக்க முடியும். ரொம்ப கம்மியான காம்படிஷன் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மார்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.